80, 90 காலகட்டங்கள்ல காமெடிகள்ல உச்சத்துல இருந்தவர்கள் தான் கவுண்டமணி, செந்தில் அவர்கள். இவங்களுடைய காம்போக்கள் இல்லாத படங்களே பார்க்க முடியாது. சினிமாவுடைய மிகப்பெரிய காமெடி ஜாம்பவான்கள் அப்படின்னா அது இவங்க 2 பேரும் தான். இன்றளவுமே இவங்களுடைய காமெடிகள் மீம்களாக பயன்படுத்தப்பட்டு வருது. மேலும் பாத்தீங்கன்னா ஒரு சில ஆண்டு காலமாக இருவருமே சினிமா படங்கள் நடிப்பதை தவிர்த்துட்டும் இருந்தாங்க. காரணம் அவங்களுடைய உடல்நிலை அந்த அளவிற்கு ஜோராகல. இதனடுத்து பாத்தீங்கன்னா சமீபத்துல செந்தில் அவர்கள் ஒரு சில படங்கள்ல சின்ன சின்ன வேடங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு. ஆனா கவுண்டமணி அவர்களோ நடிச்சா ஹீரோ தான்ப்பா அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியாக ஹீரோவாக படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அவருமே ஒரு சில ஆண்டுகளாக படங்கள் பெரிதாக பண்றதில்ல. இவருடைய நடிப்புல ஒத்த ஓட்டு முத்தையா அப்படின்ற திரைப்படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஆகிவிட்டது. இதனடுத்து பாத்தீங்கன்னா கவுண்டமணி அவர்களுடைய மனைவி சமீபத்துல தான் மறைந்தாங்க. அதன் பிறகு கவுண்டமணி அவர்கள் இனி சினிமா படங்கள்ல நடிக்கவே கூடாது அப்படின்ற முடிவுல இருந்தாரா. ஆனால் தற்போது சமீபத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய தலைவர் 173வது படத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஆஃபர் வந்ததா. அதனையுமே கவுண்டமணி அவர்கள் மறுத்துள்ளதாக சொல்லப்பட்டது. ஆகையால ரஜினி அவர்களே அவரை நேர்ல சந்தித்து வற்புறுத்தி இருக்காரு. அதன் பிறகு காமெடி நடிகர் கவுண்டமணி அவர்கள் ஓகே சொல்லிருக்காரா. ரஜினி சாரும் கவுண்டமணி அவர்களும் பல வருடம் கழித்து இந்த படத்துல இணைய உள்ளாங்க அப்படின்ற செய்தி ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.